திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்றிரவு நள்ளிரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக வாணியம்பாடி பாலாற்றின் கிளையாற்று பகுதியில் நகர பகுதியை இணைக்கக்கூடிய கிளையாற்றின் பகுதியில் தரைப்பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் செல்லக்கூடிய சாலையானது துண்டிக்கப்பட்டதால் கடும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என தெரிவித்திருந்த நிலையில், குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக வாணியம்பாடி நகரப்பகுதிக்குள் பெரியப்பேட்டை பகுதியில் நகரப்பகுதியை இணைக்கக்கூடிய பாலாற்றின் கிளையாறானது அந்த கிளையாற்றின் தரைப்பாலம் உடைந்து முற்றிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. அதே போல இந்த தரைப்பாலம் உடைந்ததால் அம்புள்ளூர், கொடையாஞ்சி, தேவஸ்தானம், சங்கராபுரம், ராமநாயக்கன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் அங்கிருந்து தொழிற்சாலைகளுக்கும் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் வரக்கூடிய போக்குவரத்தானது பாதிப்புக்கு ஏற்பட்டு சுற்றி வரக்கூடிய ஒரு 7 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய பாதையை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த விடியா ஸ்டாலின் ஆட்சி வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் இந்த பேரிடரை துரிதப்படுத்தியும் வருவாய்த்துறையினர் மற்றும் அந்தந்த பகுதிகளில் தாழ்வான பகுதிகளை இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே இது போன்ற காரணம் எனவும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த மழையின் காரணமாக தொடர் தாழ்வான பகுதிகளை பொதுமக்கள் செல்லக்கூடிய சாலைகளில் தேங்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். அருண்.